உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். ராஜேஷ், இப்ப இந்த சந்திப்பின் மூலமா அரசியல் தஞ்சம் தேடுகிறாரோ ஓபிஎஸ் என்ற கேள்வி எழுகிறது. என்னதான் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்று அவர் தரப்பில் கூறி வந்தாலுமே கூட பாஜக கூட்டணியில் இருந்து வெளியே வருவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிவிட்டது. அடுத்ததாக அரசியல் எதிர்காலம் கருதி இந்த சந்திப்பு இருக்கலாமோ என்ற கேள்வியும் எழுகிறது. இது பற்றிய விவரங்கள் என்ன? நிச்சயமாக நாம் விசாரித்த வரையில் அரசியல் ரீதியாக இதில் இருப்பதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. ஏனென்றால் ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையிலே திமுகவை நேரெதிர் சக்தியாக பார்க்கக்கூடியவர் தான். அவர் தொடர்ந்து எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களது வழியிலே அதிமுகவில் பயணித்தவர். தொடர்ந்து தற்போதும் தங்களுடைய தலைவராக எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களைத்தான் அவர் கொண்டிருக்கின்றார். எனவே திமுகவில் சென்று சேருவதற்கோ அல்லது திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கோ வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு என்பதைத்தான் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் 1% கூட வாய்ப்பே கிடையாது என்ற முடிவுக்கு வர முடியுமா என்பதிலும் சற்று சந்தேகம் இருக்கின்றது. காரணம், தற்போதைக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு எதிர்காலமே இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கின்றது. ஏனென்றால் அவர் தற்போது அதிமுகவில் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டிருக்கிறார். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார்? இது அவருக்கு மட்டுமான பிரச்சனையாக இல்லாமல் அவருடன் சேர்ந்து பயணிக்கக்கூடிய மற்ற எம்எல்ஏக்கள், முக்கிய நிர்வாகிகள், அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் என்ன? தன்னை நம்பி வந்தவர்களுக்கு ஓபிஎஸ் என்ன வழிகாட்டப் போகின்றார்? அவர்களை மீண்டும் எம்எல்ஏவாக, அமைச்சராக, எம்பியாக மாற்றுவாரா? அந்த வல்லமை அவருக்கு இருக்கின்றதா என்பதையெல்லாம் அவருடன் பயணிக்கக்கூடியவர்கள், அவரது ஆதரவாளர்கள் உற்று கவனித்து வருகின்றார்கள். எனவே அவர்களுக்காக அவர் ஒரு மாற்று முடிவை எடுப்பார். அதாவது தமிழக வெற்றி கழகம், விஜய் அவர்களுடைய கட்சியிலோ அல்லது வேறு ஏதேனும் முடிவை அவர் எடுப்பாரா என்று யோசித்து வரக்கூடிய சூழலில் திமுகவும் அவருக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. ஆனால் இதில் முக்கியமான விஷயம், நான் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர், என்னை கட்சியிலிருந்து நீக்கியது செல்லாது, இரட்டை இலை எனக்கு சொந்தமானது என்று அவர் ஏற்கனவே நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் சென்று திமுகவுடன் கூட்டணி வைத்தாலோ அல்லது அது போன்று ஏதேனும் சூழல்கள் ஏற்பட்டாலோ அந்த வழக்குகள் அனைத்துமே நீர்த்து போய்விடும். எனவே அது அவருடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது வெறும் மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருப்பதற்காகத்தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நாம் அவரது ஆதரவாளர்கள், அவருடன் பயணிக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் பேசும்போது முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவரை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசுவதற்காக வாய்ப்பு கேட்டிருந்தார். காலையில் பேசும்போது கூட அது குறித்து பேசினார்கள். எனவே முதலமைச்சர் அழைத்ததன் பேரில் அவரது வீட்டிற்கு தற்போது செல்கிறார். நலம் விசாரித்து விட்டு வந்து விடுவார். இதை அரசியலோடு நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் எந்த அரசியலும் கிடையாது என்று ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த சந்திப்பு முடிந்து அவர் வெளியில் உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.